ஏன் இப்போ கொஞ்ச நேரம் எனக்கு கிராப்பில் ஒரு கஸ்டமர் இறக்கி விட்டேன். கஸ்டமர் சரியான பசி போல இருக்கும். வாசம் கமக்க சாப்பாடு வாங்கிட்டு போகிறா. அப்படி அதில் ஒரு பொங்கு சுருந்து ஒரு மீனோட வால் அப்படி கருப்பாக வெளியே வந்து தொங்குது. பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருந்துச்சு. அந்த மீன் பேர் வந்து மயிர மீனுன்னுவாங்க. கெட்ட வார்த்தைலாம் இல்லை, அந்த மீன் பேர் அதான். எங்கள் வீட்டில் அதான் சொல்லுவாங்க. அது உண்மையான பேர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மீன் அதான் இத்தனை வருஷமா. அந்த மீன் பார்க்கறதுக்கு தான் பயங்கரமாக இருக்கும். ஆனால் அதோட ருசி அவ்வளோ ருசியாக இருக்கும். அந்த மீன் அது கொஞ்சம் இது வளவலன்னு இருக்கும். ஆனால் அதோட செதை அப்படி பிச்சு அப்படியே பூ மாதிரி பிஞ்சு வருதுருப்பாங்க. சின்ன வயசுல எங்கள் அப்பா நிறைய கறி வைப்பார். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அண்ணன் வாத்து மீனுக்கு ஒரு 2-3 வாழை போட்டு அப்படியே உறிஞ்சி சாப்பிடுவேன். ஒரு வாட்டி அப்படி தான் சாப்பிடும்போது முள்ளையும் சேர்த்து முழுங்கி விட்டேன். தொண்டையில் போய் படாக்குன்னு குத்திருச்சு அந்த முள். ஐயோ, அது வலியே என்னமோ குறவு தான் தெரியாதனமோ அது வீட்டில் போய் சொல்லிவிட்டேன். உடனே கிளினிக்லாம் எங்கள் வீட்டில் போக மாட்டாங்க. நேராக 3வது ரூமுக்கு போவாங்க. அங்கே ஒரு எம்பிபிஎஸ் ஒன்று வாய் பப்பன்னு வச்சுட்டு வெத்தலையை மடிச்சிட்டு இருக்கேன். என் பாட்டி தான். ஐயோ, அதுக்கிட்ட போயிட்டாங்க. அது ஐயோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வாழைப்பழத்தை முழுங்குனது, இந்த எண்ணெயை குடியினது, என்ன பண்ணுமோ வைத்தியம் சொல்லுது. ஒன்றுத்துக்கும் சரியாகல. கடைசியில் இவ்வளோ பெரிய சோத்து உருண்டையை பிடிச்சி நல்லா மொத்தமாக கிராஸாக, ஐயோ அது நரன்னு வேற. அது என் வாயை விட பெருசாக இருக்குது அந்த டைமில். இவ்வளோ பெருசுக்கு அது முழுங்கு அப்போ தாண்டா சரியாகும். இது என்னத்த சரியாகும்? அது முழுங்கு கத்தப்பட்டு அது வாயில் வச்சு அது சோறை முழுங்குறேன். முள் இங்கே மாட்டேச்சுன்னா சோறு இங்கே மாட்டிக்கிச்சு. கட்சியில் அது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. கை விட்டு வாந்தி எடுத்து ஒக்கியமெல்லாம் வச்சு தான் சரி பண்ணாங்க. உண்மை கதை. டோன்ட் ட்ரஸ்ட் யுவர் கிராண்ட்மா.